Now we are moving to tube bead number 6, tube beads. What is tube beads? Tube beads na நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. Tube beads na இந்த மாதிரி ஷேப்ஸ்ல வந்து இருக்கும். So this is a tube beads. This is a tube. Tube ன்னு தான் நம்ம சொல்லுவோம். These are tubes. So இந்த மாதிரி beads எப்படி மேக் பண்றது அப்படின்றது சொல்றேன். So I am taking some amount of water in my hands as well as the oil and rolling it. First you roll ஏதாவது ஒரு amount of clays வந்து எடுத்துக்கோங்க. No need of this portion. This mold வந்து tube beadsக்கு தேவைப்படாது. So take your some amount of clay and இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am making the clay to like this shape. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி வந்து ஷேக் பண்ணும். I am showing it very slowly இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ கீழே வச்சு place it with a flattened surface. Make sure you have no dusters in the surface. இப்போ வந்து I am taking enough water in my hands. See, moisture வச்சுக்கோங்க ஹேண்ட்ஸை வச்சுட்டு பண்ணிட்டு these 3 finger or 2 fingers on your palm, anything which one is comfortable. 3 லையுமே ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ choose that palm. எனக்கு வந்து இந்த 3 fingers will be for me too ஈஸியாக இருக்கும் இந்த 3 fingers, but some people will choose palm to roll these. Okay, இந்த மாதிரி ரோல் பண்ணலாம், இல்லை 3 fingers யூஸ் பண்ணியும் ரோல் பண்ணலாம், up to your wish. I'm doing with both, ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியுன்றனால. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுங்க. தேய்ச்சி கொண்டு வந்துட்டு வாட்டரும் ஆயிலும் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸை வந்து ஸ்மூத் பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன ஆகாதுன்னா கிராக்ஸ் வந்து வராது. இதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா அக்ரலிக்ஸ் ரோலர் ரொம்ப குளருது. அக்ரலிக் ரோலர் அப்படின்ற ஒரு மீடியம் வந்து இருக்கும் அமேசானில். அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் ஐ டோன்ட் ஹேவ் தோஸ். இஃப் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது கேளுங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஐம் ஸ்மூத்தனிங் இட். இப்போ வந்து இதை ரோல் பண்ணப்புறம் we are human hands. அப்படி பார்க்குறப்போ ஏதோ ஒரு சைடு வந்து ஈக்குவலைஸ்டாக இருக்கும், ஒரு சைடு குட்டி பெருசாக இருக்கும். ஸோ ஐ எம் டேக்கிங் த ஸ்கேல். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எனக்கு இது 3 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் 1 to 3 இந்த மாதிரி ஒரு மார்க்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். So how I am doing, look into that. இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நீங்கள் இது பண்ணினீங்க, இப்படி ஆடிட்டே இருந்தீங்கன்னா ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால நான் சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக. இப்போது இந்த ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சாச்சு. Now you can easily cut those using your knives. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப்ஸ் கரெக்டாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேலே இருக்க போர்ஷனை நான் ஸ்மூத் பண்ணுறேன். ஆப்போசிட் அதுலேயும் சேம் as well as the bottom portions. Then I am smoothing these space with my oil. அவ்வளோதான். This is a tube beads. இதில் நீங்கள் இன்னர் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை இஃப் யூ ஆர் வெரி குட் இன் ஆர்ட் அப்படின்னா வார்லி ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் ஆர்ட்ஸ் யூ கேன் ப்ரிஃபர் இட் வித் திஸ். இப்போது இதில் எப்படி நான் நீடிலில் வந்து ஓட்ட போடுறது, இதெல்லாம் வந்துட்டு பிரெத் வந்து கம்மியாக இருந்துச்சு, வித் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ தட் ஐ யூஸ் டு திஸ். பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் எப்படி நீடில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த பெரிய சைஸ் நீடில், the which one I have provide for in pottery tool. So take some amount of oil and வந்து இதை வச்சுட்டு கரெக்டாக ஆட்டாமல் ஷேக் பண்ணாமல் கரெக்டாக போடணும். நீங்கள் ஆட்டிட்டிங்கன்னா இந்த பொசிஷன் உள்ளே போய் இப்படி ஆகிடும்.
அப்படி பண்ணுறப்போ கரெக்டாக இது வெளியே வராது. ஸோ கரெக்டாக டோன்ட் ஷேக் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் நீடில், வெரி ஜென்ட்லி, ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக பண்ணால் மட்டும்தான் கரெக்டான பொசிஷன்ஸில் வெளியே வரும். நீங்கள் ஆட்டிட்டு இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா வெளியே வராது. பார்த்திங்கன்னா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் இன் ஆப்போசிட் சைட்ஸ். நான் ஒரு சைட் பண்ணால் போதும்ல அப்படின்னும் உள்ளே வந்து டஸ்ட் வந்து அடைஞ்சிக்கும், அதனால தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு மேக் டியூப் பீட்ஸ். இதில் நீங்கள் என்ன டிசைன்ஸ் போட விரும்புகிறீங்களோ அது போட்டுக்கலாம். பட் இஃப் யூ ஆர் டிசைனிங் எனி அதர் இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இதில் டிசைன் பண்ணால் place your designed beads in a needle and start designing. Don't place your beads in hand and do the designs. Place your beads in the needle, whichever you have put. இந்த needle hold பண்ணிருந்தாலும் சரி, இல்லை இந்த needle hold பண்ணிருந்தாலும் சரி, இல்லை which needle you have done a hole, ஸோ அந்த நீடில் வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப ஹோல் வந்து மூடாமல் இருக்கும். நீங்கள் கையில் பிடிச்சி டிசைன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கிளே வந்து இப்படி நசுங்கிடும், இப்படி ஆகிடும். அப்படி ஆகிறப்ப என்ன ஆகும், உள்ள ஹோல் வந்து மூடிக்கும். இட் வில் க்ளோஸ் த ஹோல், ஸோ தட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் வென் யூ அசம்பிளிங் அண்ட் ஜாயினிங் த கியர் வயர்ஸ் போடுறப்போ உள்ள ஹோல்ஸ் அடைச்சிக்கிச்சுன்னா யூ கான்ட் ஈவன் ஜாயின் த ஹோல்ஸ். ஸோ அது ஒரு ட்ரிக்ஸ். இப்போ வந்து 6 பீட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.